உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். நான் தொழில் செய்து வர்ற வருமானத்துல அம்மா அப்பாவை கண்டிப்பா நாடு முழுக்க சுற்றி பார்க்க அனுப்பணும். அப்பாவுக்கு வருஷம் ஒரு டூருக்கு வழி இருந்தோம், அப்பா போகல. அம்மா அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதே இல்ல. கண்டிப்பா நான் அவங்களை அனுப்பி வைப்பேன். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 8. முதல் முறை விமான பயணத்தை ரசித்து அனுபவித்த தீபனின் மனம் இரண்டாம் முறை பயணப்படும் போது ரசிக்க முடியாமல் குழம்பி கிடந்தது. அவன் இயல்பான இலகுத்தன்மை போய் குழப்பமும் தன் எண்ணங்கள் மீதான அச்சமும் அவனை சூழ்ந்து கொண்டிருக்க அதை காட்ட முடியாமல் அலுவலக வேலையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டிருந்தான். விமான நிலையத்தில் பல பத்திரம் சொல்லி அனுப்பி வைத்த தன் கணவன் குடும்பத்தை வெகுவாக மதித்தாள் தன்யா. கிருஷ்ணனும் நிருபாவும் இன்னும் சென்னை திரும்பாததால் புது அத்தையை விடமாட்டேன் என்று அழுத நிக்கிலாவை சமாதானம் செய்வதற்குள் போதும் போதும் என்றானது குடும்பத்தினருக்கு. ஒரு வழியாய் விமானம் ஏறி அமரும் வரை தன் கணவனை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை தன்யஸ்ரீ. விமானம் கிளம்ப போகும் அறிவிப்புடன் சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள சொன்னதும் உதவிக்காக முதலில் கணவனை தேடிய தன்யாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவன் அவனுக்கான பெல்ட்டை அணிந்து தன் கையோடு கொண்டு வந்திருந்த லேப்டாப்பிற்குள் தலையை விட்டுக் கொண்டிருந்தான். கொஞ்சம் திணறலாய் அவள் விழித்திருக்க அவளின் உதவிக்கு வந்தார் ஒரு விமான பணிப்பெண். பதுமை போல அழகிய அவளின் முகத்தில் நிரந்தரமாக குடியிருந்த ஒட்ட வைக்கப்பட்டதை போன்ற சிரிப்பு தன்யாவுக்கு வியப்பை கொடுத்தது. அவளும் தனக்கு உதவியதற்காய் நன்றி உரைத்துவிட்டு சீட்டில் தலை சாய்த்து அமர்ந்தாள். அவள் நினைவுகள் சற்று பின்னோக்கி செல்ல துவங்கின. அவளுக்கும் அவள் அக்காவான சுபஸ்ரீக்கும் பல வித்தியாசங்கள். படிப்பில், வளர்ப்பில், குணத்தில், ஏன் தோற்றத்தில் கூட. அப்படி சுபஸ்ரீயை பார்த்து மணந்து கொள்ள சம்மதித்த யாருக்கும் தன்னை கண்டால் கண்டிப்பாக பிடிக்காது என்பது தன்யஸ்ரீயின் உறுதியான எண்ணம். தீபனின் பக்கவாட்டு தோற்றத்தை ஆராய்ந்தவள், இவனுக்கு என்ன குறை என்று சுபா திருமணத்தை மறுத்தாள். இல்லை, இவனை விட என்ன உயர்ந்தவனை அவள் காதலித்திருக்கப் போகிறாள். இப்படி செய்து விட்டாளே என்ற எண்ணம் தோன்ற அவளின் எண்ண போக்கை கவனித்து, அட இதென்ன, நான் பைத்தியம் போல நினைக்கிறேன். இப்போ இவர் என்னுடைய கணவர். அவரை ஏன் நான் என் அக்காவோடு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையாக பார்க்கிறேன்? திருமணம் பேசிய போது பரீட்சை என்று மதுரைக்கு கூட செல்லவில்லை. சென்றிருந்தாலும் அப்போது அசோக் நளினியை தான் பார்த்திருக்க முடியும். மாப்பிள்ளை வரவில்லை என்று அம்மா போனில் சொன்னது நினைவுக்கு வந்தது. மனதை ஒருநிலைப்படுத்த முயன்றாள் தன்யா. இவரை நான் முதல் முறை என் கணவனாகத்தான் பார்த்தேன். அவரை இனி வேறு போக்கில் சிந்திக்க கூடாது மனமே என்று மனத்திற்கு கட்டளையிட்டவள் இதுவரை தன்னிடம் பேசாமல் இருக்கும் அவன் போக்கு மட்டுமே புரியாமல் குழம்பி போனாள். ஆக ஒரு கல்யாணத்தில் மொத்த குடும்பமும் குழம்பி தவிக்கிறது. ஆனால் இது அத்தனையும் குழம்பிவிட்ட இருவரோ அவரவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ துவங்கிவிட்டனரோ? விமானம் தரையிறங்க போகும் அறிவிப்பு வரவும் அவளே சீட் பெல்ட்டை போட்டுக் கொண்டாள். அது செய்த கிளிக் ஓசையில் அவள் பக்கம் திரும்பிய தீபன், பரவாயில்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா என்று நினைத்தான். தன்யா கைப்பையை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் விமான நிலையத்தை கண்களால் அளந்தபடி சென்று கொண்டிருக்க அவனோ லக்கேஜை எடுத்துக்கொண்டு கால் டாக்ஸி வாலாவை அழைத்தான். அவனும் அவனோடு இணைந்து காரில் ஏறினாள். ஒரு அபார்ட்மெண்ட் வாசலில் வந்து அந்த டாக்ஸி நிற்பதற்குள் தன்யஸ்ரீ நொந்து போனாள். சென்னையிலிருந்து 2 மணி நேரத்தில் மும்பை வந்ததே அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஏர்போர்ட்டில் இருந்து அந்த அபார்ட்மெண்ட் வருவதற்குள் 3 மணி நேரம் பிடித்திருந்தது. கார் ஊர்ந்து ஊர்வலம் போய் வீடு வந்து சேர்வதற்குள் மொத்த மும்பையின் ஜனத்திரளையும் தன்யா சந்தித்து விட்டாள் என்றால் மிகையல்ல. அவ்வளவு நெரிசல். அந்தேரியில் உள்ள அவன் அலுவலகத்திற்கு வசதியாக ஜூஹோ பகுதியில் இருந்த அவன் கம்பெனியின் இல்லத்தில் தங்கியிருந்தாள் தீபன். அந்த பெரிய அபார்ட்மெண்ட் முன்னால் கார் நின்றதும் தன்யாவுக்கு ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இல்லை. அதிக தூரம் இல்லாத பயணம்தான். ஆனாலும் அது ஏற்படுத்திய அலுப்பு அதிகமாக இருக்கவே காரில் இருந்து இறங்கி அவன் அழைத்து சென்ற பிளாட்டினுள் சென்றவள் அதன் வசதிகளை பார்த்து அயர்ந்து போனாள். இரட்டை படுக்கையறை கொண்ட அந்த பிளாட்டில் நவீன வசதிகளோடு கூடவே ஆடம்பரங்களும் நிறைந்தே இருந்தது. உள்ளே அழைத்து வந்து விட்டதோடு தன் கடமை முடிந்தது என்பது போல ஒரு அறைக்குள் சென்று அடைந்து கொண்டான் தீபன். ஒப்புக்கு கூட அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் சென்றுவிட பெண்ணவள் மனமோ ஏதேதோ கற்பனைகளுக்குள் மூழ்கி சில நிமிடங்களுக்கு பின்னரே தெளிந்தது. சரி, அவருக்கான நேரத்தை கொடுப்போம். எனக்கு வயசு ஒன்னும் ஆகலையே, பக்குவமும் பத்தாது. மெதுவா அவரோட சுமூகத்துக்கு வருவோம்.
என்று மனதை தேற்றிக்கொண்டு மற்றொரு அறைக்கு செல்ல, அங்கே ஒற்றை கட்டில் கொண்ட அவ்வறையில் துணிகள் அடுக்க கபோர்டு வசதியோடு அழகாக இருந்தது. தன் உடைகளையும் உடைமைகளையும் அங்கேயே அடுக்கி வைத்தாள். யாரோ தன்னை அழுத்தி வைத்தது போன்ற உணர்வில் அவள் தன்னை மீட்டுக் கொள்ளவே முதலில் முயன்றாள். குளியல் அறைக்குள் சென்று பார்த்துவிட்டு வெந்நீரில் ஒரு குளியல் போட்டால் உடல் புத்துணர்ச்சி கொள்ளும் என்று தோன்றிடவே கீசரை ஆன் செய்துவிட்டு சமையலறையை நோட்டம் விட்டாள். அதிகமாக மளிகை பொருட்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்க, என்ன கல்யாணத்துக்காக பார்த்து பார்த்து வீட்டை ரெடி பண்ணிருக்காங்க, ஆனா சமையல் பண்ண ஒண்ணுமே வாங்கி வைக்கலையே, ஒருவேளை வந்த பின்னால வாங்க நினைச்சிருப்பாரோ என்று அவளே முடிவுக்கு வந்தவளாக இருந்த கோதுமை மாவில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து பருப்பை குக்கரில் குழைய வேக வைத்தெடுத்தாள். நேரமாவதை உணர்ந்து அறைக்கு சென்று சூடான நீரில் குளித்து ஆகாய நீல நிற லாங் ஸ்கர்ட்டும் இளஞ்சிவப்பு வண்ண மேல் சட்டையும் அணிந்து கொண்டு சப்பாத்தியை தேய்த்து இடையிடையே பருப்பை கடைந்து தாளித்து சப்பாத்திகளை வாட்டி எடுத்தாள். ஏற்கனவே வேலை பளுவில் தன்யாவை அறவே மறந்தவனாக தீபன் இருக்க, நேரமானதால் ஏற்பட்ட பசியின் பயனாள், சோ அவளுக்கு பசிக்குமே, தனியா என்ன செய்யறாளோ என்று திடீர் ஞானோதயத்தால் வேகமாக ஆளுக்கு வந்தவனை டைனிங் டேபிளில் 2 ஹாட் பாக்ஸ்களை வைத்தபடி நிமிர்ந்து பார்த்தாள் தன்யா. அந்த நின்ன டேபிள் விளக்கொளியில் அவள் தேவதை போல தோற்றமளிக்க, இதழில் உறைந்த புன்னகையோடு அவளை நோக்கி நகர்ந்தான். தட்டை எடுத்து வைத்த தன்யா தயக்கமாக, சாப்பிட வரீங்களா என்றதும் ஆச்சரியமாக அவளையும் டேபிளில் இருந்த உணவையும் கண்டவன் அப்போதுதான் அவள் உடையை கவனித்தான். அந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் அவள் சிறு பெண் போல தெரிந்தாலும் அவள் கழுத்தில் இருந்த புது மஞ்சள் கயிறும் வகட்டில் இருந்த குங்குமமும் அவளை எழில் ஓவியம் போல காட்ட, அவள் அருகில் சென்றவன் அவளோடு இணைந்து அமர்ந்தான். அவள் அவன் அமர்ந்ததும் எழ முற்பட அவளை தன்னருகே அமர்த்தி கொண்டான் தீபன். தட்டில் அவள் உணவை வைக்க அவனும் என்னவென்றே பாராமல் அவள் வதனத்தை பார்த்தபடி சாப்பிட, அவள் சாப்பிடாமல் இருப்பது கருத்தில் பட்டதும் அவளை நோக்கி உணவோடு நீண்டது அவனின் வலிய கரம். மெல்லிய நாணம் குடியேறிய முகத்தை மறைத்தபடி அவனிடம் உணவை வாங்க கையை நீட்டினாள். அவனோ அதை புறங்கையால் ஒதுக்கிவிட்டு அவளின் ஆதாரங்களை நோக்கி கையை உயர்த்த அமைதியாக பெற்றுக் கொண்டாள் தன்யா. ஒருவிதமான மோன நிலையில் அங்கே உணவு அவர்கள் இருவருக்கும் இடையில் முதல் ஒட்டுதலை ஏற்படுத்த அவன் எழுந்து கை அளம்பச் சென்றான். அவள் செம்மையான கன்னங்களை மறைத்தபடி பாத்திரங்களை ஒதுக்கி வைக்க துவங்க அவன் தட்டை ஷெல்ஃபில் வைக்க வர கீழே விழுந்த கிண்ணத்தை எடுத்துவிட்டு நிமிர்ந்த தன்யாவை உரசி நின்றான் தீபன். இத்தனை நாட்களாக எதற்காக அவளை விட்டு சற்று தள்ளியிருக்க நினைத்தானோ அந்த காரணிகள் எல்லாம் காற்றில் கற்பூரமாக கரைய, தனக்கு மிக அருகில் இருந்த தன்யாவின் கன்னத்தில் தன் கைவிரல்கள் கொண்டு மெல்லிய கோடென்று வரைய, பெண்ணவள் நாணத்தால் மொத்தமாக குலைந்து கரைந்து போனாள். அவள் நிற்க முடியாமல் அவளின் கால்கள் மெல்லிய நடுக்கத்தை தத்தெடுக்க, அவளை அறியாமல் அவளின் முழு பாரமும் தீபனின் தோளில் இறக்கி வைக்கப்பட்டது. அவனை தோளோடு பிடித்த பிடிவிடாமல் நின்ற தன்யாவின் கண்கள் சொருகி இருக்க, அவளை அந்நிலையில் கண்ட தீபனோ எந்தவித தடுமாற்றமும் இன்றி அவளின் பட்டு கன்னங்களை தன் கை சிறையுள் கொண்டு வந்து அவளின் அதரங்களை தனதாக்கி கொண்டான். அவனே அறியாத அவளும் எதிர்பாராத அந்த முதல் முத்தம் அவர்களின் திருமண வாழ்க்கையில் இருவருக்கும் இருக்கும் முதல் திரையை மெல்ல விலக்கியது. நீண்ட நெடிய அந்த முத்தத்தின் பயனாய் தன்யா சுவாசத்துக்கு ஏங்க அவளை விடுவித்த தீபன் தன் மார்போடு அணைத்து அவள் உச்சியில் தாடையை பதித்தான். இருவரும் ஓடமான அந்த நிலையை நீட்டிக்க விரும்பினர். தீபனின் விரல்கள் தன்யாவின் முதுகில் விளையாட கோச்சமாக அவள் நெளிய துவங்கினாள். அவளின் நெளிவில் அவன் கை விரல்களும் அவளது நெளிவுகளில் எல்லை மீற அவன் மார்புக்குள் முகம் புதைத்துக் கொண்டாள். அந்த நிமிடம் அவளின் மனதில் 3 நாட்களாக அடித்துக் கொண்டிருந்த புயல் அவனின் அழுத்தமான முத்தத்தில் கரையை கடந்து ஆழ்ந்த அமைதிக்கு சென்றது. தீபன் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொள்ள கண்கள் திறக்காமலே இருவரின் மனநிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர, தீபனின் செல்போன் தன் இருப்பை அழகான இசையை வெளியிட்டு காட்டியது. எங்கோ அழகிய எழிகளால் நெய்யப்பட்டுக் கொண்டிருந்த பட்டை சட்டென்று அறுத்துவிட்டது போல் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த அழகான உறவு சட்டென்று அறுபட்டது. மின்சாரம் தாக்கியதைப் போல வேகமாக பின்னடைந்த தீபன் அவளை கோரிய விழிகளால் நோக்க, அவளோ நாணம் ஏறிய தன் முகத்தை நிமிர்த்தி அவனுக்கு காட்டிடும் துணிவற்றவளாக தலைகவிழ்ந்திருந்தாள். அதை அவளின் பயம் சம்மதமின்மை என்று நினைத்தவன் போனின் ஒளி இன்னும் சத்தமாக கேட்கவே அதை காதில் பொருத்திக் கொண்டு மீண்டும் அதே அறைக்கு சென்று கதவடைத்தான். படார் என்று அறைக்கதவை அவன் அடித்து சாற்றிய ஓசையில் நிமிர்ந்தவள் அவனின் நிராகரிப்பின் காரணம் புரியாது திகைத்தாள். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.